வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பேன் நான் நினைக்கிறேன். நானும் அதே பொழுது உன்னுடைய சுத்த கிருமியால் நல்லா இருப்பேன். என்னென்னு கேட்டால் பரிசீலனை முக்கியமான இடத்துல எனக்கு ஒரு ராந்தை இருந்தது. 12:20 இந்த ராந்தைகள் எடுத்தவங்க இடைக்கில் 3:57 அது வரைக்கும் என்னோட நீண்ட நேரம் அவங்க எல்லா விடயத்தை பற்றி பேசி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்து அதையெல்லாம் அவங்க சரி பார்த்து அதெல்லாம் சரி செய்து அதுக்குள்ளே இருந்த நல்லதுகள் கெட்டதுகள் எல்லாத்தையும் என்னோட பேசி அதில் இருந்து நமக்கு ஒரு நியாயமான ஒரு நல்ல பதிலை தந்திருந்தாங்க. ஓகே, எங்கட பக்கத்தில் இந்த பக்கத்தில் எங்கட பக்கம் என்று சொல்கிற கணப்பையில் இந்த பக்கத்தில் எந்த விதமான தேவையற்ற விடயங்களும் அவங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி நிறுவனமாகி இருக்குது. அதன்படி நான் சரியான முறையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே பார்த்தால் 2 இயலாதவர்கள் நான் வெளியால் வந்த இடத்துல முடிஞ்சு அந்த ராந்தியம் 2 பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு 2 பேருக்கு சாப்பிடுவதற்கு சிலதை கொடுத்து விட்டு அவர்களுக்கு கையில் காசை கொடுத்து விட்டு உடனே பரிசுக்கு காடி நோட்டு காடி நோட்டில் ஒரு இளநியை 2 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு உடனே என்ன செய்தேன்னு கேட்டால் தலைவனை எடுத்து ஓட தொடங்கிட்டேன்னு சொல்லி தலைவனில் இருந்தால் தலைவனுக்குள்ள ஏறியிருந்தால் இன்றைக்கு இந்த இதுக்குள்ள 2 தேவையில்லாத வீரர்கள் ஏறி ஒருவரோடு கலவழிப்பட்டு அங்கே முரண்பட்டது ஒரு 27 நிமிஷம் அப்படியே வெயிலுக்குள்ள அந்த ஆரவாரத்தை பார்த்து கொண்டே பிரயாணப்பட வேண்டி இருந்தது. இப்போ இந்த இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்குது. போயிட்டு அங்கே இருந்து ஒரு 30 நிமிஷம் கார் எடுத்துக்கொண்டு ஒரு அண்ணாவை பார்த்து 2 விஷயங்கள் கலைக்க வேண்டியது பேச வேண்டிய தேவையில் அதை முடிச்சு கொண்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு இந்த இடத்துலையும் 2 அலுவலர்கள் இருக்குது, அதையும் பார்ப்ப வேண்டிய மாதிரி சொல்லி ஓகே விடயத்துக்கு வருவோம். எனக்கும் இந்த வழக்குக்கு உரிய விடயங்கள் சரியான முறையில் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் வழக்கை கொடுத்தவர்கள் மிக ஒரு பரிதவிக்கப்பட்டவர்கள். நடந்த விடயத்தை சொல்லியிருந்தால் அது நலமாக இருந்திருக்கும். நடக்காததுகளை சொல்லி அவர்களை இப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன்னு கேட்டால் எல்லாத்தையுமே கோர்ட்ஸுக்கு கொடுத்திருக்கிறேன். கோர்ட்ஸ் அவர்களோடு நேரில் காணுவதற்கு உரிய காலத்துகளில் அவர்களை கூப்பிடுவார்கள். கூப்பிடும் பொழுது பேசலாம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய நண்பன் சொன்னால் அவர்கள் கோர்ட்ஸுக்கு வரப்போவதில்லை. காரணம் என்னென்று கேட்டால் அவர்கள் பொய்யாக இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் பொய்யாக செய்தவர்கள் எப்படி வரப்போகிறார்கள் என்று சொல்லி நீ நினைக்கிறார்கள். நிச்சயமாக பொய் தான். ஆனால் அந்த இடத்தில் அவர்களுடைய சட்டத்துக்கு இணங்கி அவர்கள் வந்தே தீர வருவதற்குரிய காரியங்களை நான் அவர்கள் செய்திருக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் வருவார்கள். வரும்பொழுது நாங்கள் அந்த இடத்தில் முழு விடயத்தை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். காட்டிக் கொடுப்பது ஒரு தேவையற்ற விடயம். காட்டிக் கொடுத்து மற்றவர்களை கொண்டு போய் சட்டத்துக்கு நிறுத்திவிட்டு நீங்கள் வீட்டில் சுகபலத்தோடு இருக்கணும் என்று நினைப்பது மிக மிக தவறு. அதெல்லாம் நான் ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அநேகம் இருக்கிறார். பிரச்சனைகளை சுலபமாக முடிக்கவில்லை என்றால் ஒருத்தர் விலகி செல்வது நல்லது. ஆனால் நீங்கள் சட்டத்துக்குள் கொண்டு ஒருவரை சிக்கிவிட்டு நீங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டிய எண்ணத்தை கொண்டு மற்றவர்களை கொண்டு சிக்கி விடுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த வழக்கு சரியான முடிவு என்னும் ஒரு வருடமாவது எடுக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது வரைக்கும் இன்னை ரிலீவ் பண்ணிட்டார்கள். என்னுடைய பக்கத்தில் எந்த விதமான தேவையற்ற விஷயமும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் இன்றைக்கு ஏறக்குறைய 17 வருஷம் பிரான் சொல்லியிருக்கிறேன். தேவையற்ற விடயங்களுக்கு நான் போவதும் இல்லை. தேவையற்ற விடயங்களை பற்றி யாரோடவும் பேசுவதும் இல்லை. அதே போல் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன். யாரை நம்பியும் உங்களுடைய பேசினால் வாழ்க்கைகளை யாரை நம்பி நீங்கள் அவர்களிடம் பேசி அதை அவர்களுடைய கையில் பாரம் கொடுக்காதீர்கள். சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்பொழுது அதே உங்களுக்கு எதிராக மாறி வந்துவிடும். எனக்கு இந்த விடயத்தில் என்னுடைய நண்பர்களோ என்னுடைய நல்ல மாதிரி பழகிற அண்ணன் தம்பியோ செய்யவில்லை. செய்தவர்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் என்னுடைய மண்டையில் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மண்டையும் சாதாரண மண்டை அல்ல. நாங்களும் இவ்வளவு இடங்களில் நின்று இவ்வளவு பேரை பார்த்து எப்படியோ இந்த நாட்டுக்குள்ள ஒப்புராவில் விசா எடுத்து அவ்வளவு காரியத்தையும் செய்து இப்போ அவர்கள் எல்லாரையும் எடுத்து அவர்களெல்லாம் நிலப்படுத்தி அவர்களுக்கு தேவையான எல்லாம் தேடி கொடுத்து அவர்கள் எல்லாம் வளர்ந்து ஆளாகி மனுஷர்களாக வந்த பிறகு சில காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்லதல்ல. பிரசங்கி சொல்வது போல எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய்த்தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் என்று கேட்டால் உலகில் உனக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடங்கொள், உலகத்தை ஜெயிச்சவர் நான் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிளை படிக்கிற எங்களுக்கு எப்பயுமே தனிப்பட்ட ஒரு அறிவு
ஞானம் அதிகமாக இருக்கும். உலக புத்தகத்தை போல அல்ல பைபிள் படிப்பது. நானே பைபிளை படிப்பதற்கு எனக்கே தடுமாற்றங்கள் ஏற்படும் பைபிள் படிப்பதற்கு. அப்படி ஒரு பைபிள் நீங்கள் எழுதுவது போல பள்ளிக்கூட புத்தகத்தை எழுதி வைப்பது போல் எழுதவில்லை. அதில் இருக்கிற காரியங்களை வாசிப்பதற்கு மிகவும் எங்களுக்கே தடுமாற்றமாக இருக்கும். அதற்காக அதை படிக்கும் பொழுது பைபிள் படிக்கும் பொழுது ஒரு பிழையும் இல்லாமல் படிக்க வேண்டும். அதுதான் அங்குள்ள விஷயம். அதனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் நல்லவராய் வல்லவராய் போதுவராய் இருக்கிறார். தேவன் அதோடு மாத்திரமில்லை, முடிவு பரியந்தம் என்னை நடத்துவேன். முடிவுன்னா இந்த உலகம் முடிகிற வரைக்கும், நீ வாழ்கிற காலம் வரைக்கும் உன்னை நான் நடத்துவேன். இன்னும் உனக்கு போக வேண்டிய பாதையை நான் காட்டுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். எத்தனையோ ராந்தி அழிந்த நாட்களில் எத்தனையோ தேவைகள் எல்லாம், இவ்வளவு சிலவுகள் எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு வேலைகளை அதிகமாக வைத்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டோட தேவன் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவுத்தையோ கொடுத்து எவ்வளவுத்தையோ நல்லாக்கி எவ்வளவோ நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து விட்டால் பிறகு அவர்களில் உள்ள உண்மையான பிழையை நாங்கள் வெளிக்கொண்டு வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எங்களை கொண்டு போய் சட்டத்துக்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக கோர்ட்டுகளை நான் சந்திப்பேன். சந்திக்கும் பொழுது என்னுடைய மண்டையினுடைய பலம் என்னென்று சொல்லி பிரெஞ்சில் அவர்கள் பேசுவதற்கு எனக்கு டிரான்ஸ்லேஷனை வைத்திருக்கிறோம். அவர்களிடத்தில் நான் தமிழில் சொல்லி அவர்கள் பிரெஞ்சில் பேசும் பொழுது உங்களுக்கு அது எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கும். அது நல்லமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல் இன்றைய நாளிலும் எனக்கு வந்திருந்த டிரான்ஸ்லேஷன் மிக அருமையாக நான் சொன்ன ஒவ்வொரு விடயத்தை மிக தெளிவாக துல்லியமாக ஞானமாக நிதானமாக வெளிப்படுத்தியிருந்தார். அவருக்கு முதலில் ஒரு விஷயம் நான் நன்றி சொல்லிவிட்டு அவருக்கும் அதை என்ன கொடுக்க வேணுமோ அதை கொடுத்து விட்டு இப்பொழுது நான் என்னுடைய இடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன். அதே போல் இலங்கை விடயத்தை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது, எரிபொருள் பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி பார்த்தால் ஒரு விரிவிரியாளரை யாழ்ப்பாணத்தில் கொலை செய்கிறார்கள். அதே போல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பார்த்தால் நகைகளை கொள்ளையடிப்பதற்காக குழந்தைகளை வயல்வெளியில் விட்டுவிட்டு நகையை வைத்திருந்த பெண்ணை தூக்கி கிணத்தில் போடுகிறார்கள். அதே போல் சம்பவங்களை பார்க்கும் பொழுது உலகம் எங்கு போய்கொண்டிருக்கிறது, இப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கவே மிக யோசிக்க முடியாத அளவுக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்குள் இலங்கைக்கு போக வேண்டும் என்று சொல்லி என்னோட வேலை செய்கிற புரஞ்சி நண்பர்கள் வேறு நாட்டவர்கள் என்னோட வேலை செய்யும் பொழுது கூட நான் அவர்களை காட்டும் பொழுது அவர்களும் அதை இன்டர்நெட்டில் பார்த்து அதிக டூரிஸ்ட் செல்லுகிற இடம் தெற்கு மாகாணங்கள் அழகாக இருக்கிறது. அதே போல் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் எல்லாம் போவதற்கு நினைக்கிறவர்கள் கூட அதிகமாக இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது இப்படி பிரச்சனைகளை நம்முடைய நாட்டவர்கள் செய்யும் பொழுது அது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. சற்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சீமெந்து விலை கூடியிருக்கிறது. அதே மாதிரி சம்பளாக்களுடைய விலை கூடியிருக்க, வேலையாக்களுடைய லேபர் செலவு கூடியிருக்கிறது, சாமான் விலை கூடியிருக்கிறது, போக்குவரத்து எரிபொருள் நிமித்தமாக போக்குவரத்துகள் டிக்கெட்டுகள் கூடியிருக்கிறது. அதே போல் பள்ளிக்கூடங்கள் 4 நாள் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் செய்கிறவர்களுடைய வேலை நாட்கள் 4 நாள் ஆக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வேலைகளை தொடங்கலாம் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தால் ஒவ்வொரு விலைகளும் ஒவ்வொரு இதுகளும் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் தாமதமாகத்தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் மாத்திரமல்ல அநேகர் அங்கு இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது சற்று கொஞ்சம் நீங்கள் ஏழை எளிய மக்களை நினைவு கூறுங்கள். நான் பயணப்படும் பொழுது என்னுடைய பெருமைக்காகவோ நான் ஒரு உதவி செய்வதற்காகவோ செல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது இடதுகை செய்வது வலதுகைக்கு தெரியாதிருப்பது நலமாயிருக்கும். நான் இந்த பரிசுக்கு வரும்பொழுது எப்பொழுதும் 6வது 2 பேர் ஒருவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து கையில் பணம் கொடுத்து விட்டு தான் பெறுவேன். அதே போல் இலங்கையிலும் என்னுடைய தம்பி கலைக்கும் போது இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, என்னென்ன மாதிரி சூழ்நிலை இருக்கின்றால் அடுத்த நிமிஷம் தம்பியோடு கேட்டு அது என்ன செய்ய வேணுமோ அதை செய்து போட்டு தான் அடுத்த கட்டத்தில் நான் நடந்து போய் கொண்டிருக்கேன். காரணம் என்னென்று கேட்டால் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்கள், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போர் நாள் எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ கணவன்மார்கள், எத்தனையோ வாலிபர்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள். இவ்வளவு உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் உணரவில்லை. ஏன் உணரவில்லை என்று கேட்டால் எங்களுக்கு பெருக்குவதில் எண்ணம் தான் வருகிறது. இவ்வளவுதான் நாங்கள் பெருக்கினாலும் ஒரு மனுஷன் இவ்வளவுதான் பணத்தை சேகரித்தால் அவர் இன்னும் பணத்தை சேகரித்தான் நினைக்கிறானே தவிர அதை அடுத்தவர்களுக்கு கொடுப்போமான்னு நினைத்தால் கொடுக்க மாட்டார். கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் இலங்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வீரேஸ்வரி பேப்பரில் எழுதினது போல ஒவ்வொருவரும் வாசித்து கொண்டே இருப்பார்கள். இவ்வளவு தூரம் இதை செய்துவிட்டேன், அவ்வளவு தூரம் அதை செய்துவிட்டேன் என்று சொல்லி. ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்கள், நீங்கள் எதை செய்தாலும் கடவுளுக்கு உகந்ததாக செய்யுங்கள். உங்களுடைய தற்பெருமைக்காகவோ உங்களுடைய தலைக்கணத்துக்காகவோ செய்யாதீர்கள். எது செய்தாலும் ஏழைகளுடைய வயிறு பசியாறுவதற்காகவும் ஏழைகளுக்காகவும் செய்யுங்கள். நான்
நான் நல்ல முறையில் தான் சொல்லுகிறேன். வன்னிமலத்துறை யூடியூப் அநேகர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அநேக பேருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றும் கூட இவ்வளவு சிரமத்தில் போய் நான் ஒரு வன்னிமலத்துறை யூடியூப் என்று சொல்லி ஒரு முக்கியமான பொருளை விலை கேட்கும் பொழுது அது விலை அதிகமாக இருக்கிறது இருக்கட்டும் என்று சொல்லி பார்த்துவிட்டு மிக திறமான ஒரு பொருள் அதை பார்த்துவிட்டு நான் கடந்து வந்திருக்கிறேன். இனிவர்கள் நாட்களில் அதுகளெல்லாம் வாங்கலாம், பல விடயங்களுக்கு அதுகளை செயல்படுத்தலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய இருப்பிடங்கள், உங்களுடைய வேலையிடங்கள், உங்களுடைய போக்குவரத்துகள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அன்ற நன்றி வணக்கம் நண்பர் தமிழ் சொந்தங்கள் உறவு அனைவருக்கும்.